ஃப்ரெண்ட்ஸ், நீங்க சின்ன வெங்காயம் தொக்கு செஞ்சிருக்கீங்களா? செய்யலன்னா இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதுல நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம். நல்லெண்ணெய் ஊத்தியாச்சு. 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம், ஒரு 5-6 பல் பூண்டு, கட்டி பெருங்காயம் தான் கட்டி பெருங்காயம் இல்ல தூள் பெருங்காயம், தனியா ஒரு 2 டேபிள் ஸ்பூன், கொஞ்சம் கருவேப்பிலை, எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இப்ப சின்ன வெங்காயம் ஒரு 150 உரிச்சு வச்சிருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இப்ப இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்ப ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளிய போட்டுக்கிறேன், அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்ப இதெல்லாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும், அது வரை வதக்கணும். வெங்காயம் கலர் மாதிரி இருந்துச்சு. இப்ப காரத்துக்கு தேவையான காஞ்ச மிளகா ஒரு 6 to 8 காஞ்ச மிளகா அவங்கவுங்களுக்கு காரத்துக்கு தேவையான இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதக்கியாச்சு. அடுப்பை நிறுத்திட்டு இப்ப இதை ஆற வச்சு மிக்சியில நல்லா அரைச்சி எடுத்துட்டு வரலாம். அரைச்சாச்சு. இப்ப திருப்பி மறுபடியும் கடாய் வச்சுக்கலாம். அதுல நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் ஊத்தியாச்சு. இப்ப கடுகு உளுந்து 2 போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு, ஒரு 1/4 ஸ்பூன் கம்மியான உளுந்து போட்டிருக்கேன். வெடிக்கட்டும். கடுகு வெடிச்சாச்சு. இப்ப நம்ம இந்த அரைச்சி வச்ச வெங்காய பேஸ்ட்டை அரைச்சி ஊத்திடலாம். எல்லாத்தையும் ஊத்தியாச்சு வெங்காய பேஸ்ட்டை. இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கி கடாயில் ஒட்டாம 1 திரண்டு வரணும், அது வரை இதை கொதிக்க விடலாம். லோ ஃப்ளேமில் வச்சு இதை பச்சை வாசனை போகிற வரை கொதிக்க விடலாம். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்க, நல்லா தெரியும். எண்ணெய் பிரிஞ்சு வந்து மேலே வருது, கடாயில் ஒட்டாம நல்லா சுருள வருது பாருங்க. அவ்வளோதான், நம்மளோட சின்ன வெங்காய தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் எடுத்துட்டு கடைசியாக இருக்க கடாயில் சாதத்தை போட்டு சாப்பிட்டீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும், செம்மையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த சின்ன வெங்காய தொக்கை ட்ரை பண்ணலன்னா இந்த சின்ன வெங்காய தொக்கை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஃபுல் வீடியோ பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. கீப் சப்போர்ட்டிங் மை சேனல், கீப் வாட்சிங் மை ஃபுல் வீடியோஸ். எவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்களா அவ்வளோ என்கரேஜிங்காக இருக்கும், சப்போர்ட்டிங்காக இருக்கும். எனக்கு புது ரெசிபிஸ் போட ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனக்கும் என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணின்னு நினைக்கிறேன். இதோட அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். டாடா பாபா ஃப்ரெண்ட்ஸ்.